இந்து மதத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவர் சிவபெருமான். குற்றம் செய்பவர்களை தன்னுடைய நெற்றி கண்ணால் தண்டிக்கும் சிவபெருமானுக்கு விநாயகர், முருகன் மற்றும் ஐயப்பன் என 3 மகன்கள் இருப்பது தெரியும். சிவபெருமானுக்கு 3 மகள்களும் உள்ளனர். சிவபெருமானுக்கு மகள் இருக்கிறார் என்பதே ஆச்சரியம். அப்படி இருக்கும்போது 3 மகள்கள் இருக்கிறார்கள் என்பது மேலும் ஆச்சரியப்பட வைக்கிறதா? ஆம், அசோக சுந்தரி, ஜோதி, வாசுகி என்பதே அந்த 3 மகள்களின் பெயர்கள். இப்போது அவர்களை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். அவர்களின் ஒவ்வொருவரின் பிறப்பிற்கு பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். பத்ம புராணத்தில் சிவன், பார்வதி ஆகியோருக்கு பிறந்த மகளாக அசோக சுந்தரி வர்ணிக்கப்பட்டிருக்காங்க. அதன்படி பார்வதி தேவி தன் தனிமையை போக்கிக் கொள்வதற்காக அசோக சுந்தரியை உருவாக்கினாராம். சிவனும் அவரது பிள்ளைகளும் அசுரவதத்திற்காக கைலாயம் விட்டு சென்ற பிறகு உமையவளின் தனிமை மற்றும் சோகத்தை நீக்கிய அழகி, அதாவது சுந்தரி என்பதனால அவங்களுக்கு அசோக சுந்தரி என்ற பெயர் உருவானது. பார்வதி தேவி தன்னுடைய நந்தவனத்தில் உள்ள கேட்டதை தரக்கூடிய கற்பக விருட்ச மரத்திடம் ஒரு பெண் குழந்தை வேண்டுமென பார்வதி தேவி கேட்டு அசோக சுந்தரியை பெற்றதாகவும், அவள் சந்திர வம்சத்து நகுசனை மணப்பாள் என்று அன்னை ஆசி அளித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. பிறகு குந்தன் எனும் அரசன் அசோக சுந்தரியை கவர முயன்றதாகவும், அந்த அசுரனை நகுசன் அழிப்பான் என சபித்து அசோக சுந்தரி மீண்டு வந்ததாகவும், பிறகு அவ்வாறே நகுசன் அந்த அசுரனை அழித்ததாகவும் அந்த கதை பத்ம புராணத்தில் இருக்கின்றது. இந்த நகுசனே சிறிது காலம் இந்திர பதவியில் அமர்ந்திருந்தான். சிவபெருமானே அசோக சுந்தரியை நகுச மன்னனுக்கு மணமுடித்து தந்தார். பத்ம புராணத்தில் அசோக சுந்தரி நகுசன் என்பவரை மணந்து யயாதி என்ற குழந்தை பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பெண் குழந்தை இல்லை என கவலை கொண்ட பார்வதி தேவியின் சோகத்தை நீக்க பிறந்த அழகான பெண் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அசோக சுந்தரி என பெயர் வைக்கப்பட்டது. இவர் குஜராத்தில் அனைவராலும் வணங்கப்படுகிறார். சிவபெருமானின் 2வது மகள் ஜோதி. அவரின் பெயரே அதன் அர்த்தத்தை கூறுகிறது. அவர் ஒளியின் வடிவம். இவர் ஒளியின் கடவுளாக அனைத்து கோவில்களிலும் வணங்கப்படுகிறார். ஜோதியின் பிறப்பிற்கு பின் 2 கதைகள் உள்ளது. முதல் கதை, அவர் சிவனின் ஒளிவட்டத்தில் இருந்து பிறந்தார் என்றும் அவர் சிவபெருமானின் உடல் வெளிப்பாடு எனவும் கூறப்படுகிறது. 2வது கதை என்னவென்றால், ஜோதி பார்வதி தேவியின் நெற்றியில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஜோதியானவர் ஜுவாலாமுகி எனும் பெயரால பல கோவில்களில் வணங்கப்படுகிறார். அடுத்து வாசுகி. வாசுகி என்பவர் அனைத்து கோவில்களிலும் வணங்கப்படக்கூடிய பாம்பு தெய்வமாக உள்ளார். இவங்க சிவபெருமானின் மகள். ஆனால் பார்வதி தேவியின் மகள் இல்லை. ஏனென்றால் பாம்புகளின் கடவுளாகிய கத்ரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமானின் உயிரணுக்கள் விழுந்ததால் வாசுகி பிறந்ததாக கூறப்படுகிறது. சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்திய போது அவரை அந்த விஷத்தில் இருந்து விடுவித்ததும் இந்த வாசுகிதான். வாசுகிக்கு மானசா என்ற பெயரும் உண்டு. வாசுகியின் அதீத கோபத்தின் காரணத்தால் சிவபெருமானால் நிராகரிக்கப்பட்டார். இவர் மேற்கு வங்கத்தில் பாம்பின் வடிவில் வணங்கப்பட்டு வருகிறார். வாசுகிக்கென்று எந்தவித வடிவமைக்கப்பட்ட உருவமும் இல்லை. ஆனால் பாம்பின் வடிவத்தில் வணங்கப்படுகிறார். இவர் பாம்பு கடி மற்றும் அம்மை நோய்களை குணப்படுத்தக்கூடியவர் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது.